வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம வந்து தனியா ஊற வச்சு ஒரு விதமா மோர் குழம்பு பண்ணுவோம், இல்லைன்னா தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு விதமா மோர் குழம்பு பண்ணுவோம். இன்னைக்கு வந்து பொட்டுக்கடலை யூஸ் பண்ணி மோர் குழம்பு பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன். நான் வந்து ஏற்கனவே மிக்சியில வந்து தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டேன். அதாவது இந்த சைஸ்ல ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் 1 கப்பு தேங்காய் போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை வந்து 1 ஸ்பூன் வந்து ஊற வச்சிருக்கேன். மாதிரி கடுகு வந்து கொஞ்சமாக இவ்வளோதான் கடுகு. அதே மாதிரி ஜீரகமும் கொஞ்சம், இந்த பாருங்க, கை இப்படி எடுத்து அப்படி போடுங்க போதும். கடுகு ஜீரகம் இதெல்லாம் ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ நான் வந்து தேங்காய் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து பொட்டுக்கடலை கடுகு ஜீரகம் எல்லாம் சேர்த்ததெல்லாம் இதில் போட்டுடுறேன். அப்புறம் தயிர் வந்து ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கடைஞ்சி வச்சுட்டுருக்கேன். தண்ணிலாம் விடலை, கடைஞ்சி ரெடியாக வச்சுட்டுருக்கேன். இதை நான் நைஸாக அரைச்சின்னு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சின்னு இருக்கோம். இப்போ வந்து இந்த தயிர் இருக்கு இல்லையா, நான் கடைஞ்சி வச்சுட்டுருக்கேன். அதுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, கடுகு தாளித்து கொட்டிட்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். இது வந்து ஒரு வரமிளகா தாளிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து தயிரில் வந்து தேங்காய் பச்சை மிளகா பொட்டுக்கடலை கடுகு ஜீரகம் எல்லாம் அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கோம். உப்பு மஞ்சள் பொடியெலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து பாருங்கள், கடுகு வெடித்த உடனே இதில் விட்டுருங்க. பாருங்கள், இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆக்சுவலாக ஏற்கனவே நான் வந்து தோரம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம்லாம் அரிசியெலாம் ஊற வச்சு எப்படி மோர் குழம்பு பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது வந்து அடுத்த விதம். மோர் குழம்புலேயே வந்து நிறைய விதம் இருக்குங்க. அதில் இது 2வது. ஆக்சுவலாக இந்த மோர் குழம்பு வந்து என்னோட சின்ன மாமியார் சொல்லி கொடுத்தது. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கிச்சன் யாருதுன்னு அப்புறமா கேட்பீங்க. இது வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். அதனால் அவள் வீட்டில் நான் வந்து மோர் குழம்பு பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா அப்படியே ஓரத்தில் பார்த்தீங்களா பொங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்து கருவேப்பிலை போட்டுருங்க. அப்போ நல்லா கொதிக்கக்கூடாது. கொதிச்சா வந்து மோர் குழம்பு நீர்த்து போயிடும். அப்புறம் பச்சை தேங்காய் வந்து அது கொஞ்சம் விட்டுருங்க, அதான் நல்ல வாசனை. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ உங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூசணிக்காயோ எந்த தண்ணி காயாக இருந்தாலும் வேக வச்சு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் இல்லைன்னா வெண்டைக்காயாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி, அதாவது பூசணிக்காயாக இருந்தால் வேக வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காய் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து பொரிச்சிட்டு லைட்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட சேர்ந்து கொதிக்கும் போது அந்த உப்பு காரெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த தான்லாம் எதுவுமே போடலை, சும்மா அப்படியே ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மோர் குழம்பு. ஏன்னா தான் இல்லாமல் இந்த மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.